இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜெயசீல மன்னன் சபைக்கு தருவார் அவரோட உனக்கு மட்டும் அங்க இருந்துதான் கிடைக்குதே தெரியல. நானும் தொலைவரும் ஒன்னத்தையும் மகாராஜா மகாராஜா காவலாளிகளே எல்லாமே நானே தாங்க.
நலமாக இருக்கிறாயா? ஏதோ உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கிறேங்க. சீராக அமைந்திருக்கு மாபெரும் புண்ணிய சபை. ஆமாங்க. இந்த புண்ணிய சபையில ஆண்களா பிறந்த அப்பமாரும் பெண்களாக பிறந்த அருமையான தாய்மார்கள் சிறியோர்கள் பெரியோர்கள் கடலை போல நம்மளுக்கு காட்சி அளிக்கிறார். ஆமாங்க. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு முத்தான முதல் கண் நன்றி வணக்கம். நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரு புகழும் சிறந்த அழகிந்திர பொன்னாடு. இந்நாட்டினுடைய பெயர் என்ன? பெண்ணாகரங்க. அடிக்க கூடாதுன்னு பார்த்தா பெண்ணாகர மாதிரி. போடு போடு. எத்தனை மணிக்கு வந்து ஆடுற இடத்துக்கு? ஆடுற இடத்துக்கு ஒரு 8:15. 8:15. ஊரு பேர் கேட்காதே, நீ அந்த மேச்சேரில இருந்து வண்டியிலே வந்துருக்குற. ஊரு பேர் எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமாங்கிறது தான் கேள்வி. நான் வந்தேன், என் சம்பளத்துக்கு நான் உழைச்சு விட்டேன். அதுக்குள்ளேயாவோ உன் சம்பளத்துக்கு உழைச்சு விட்டேன். ஒரு அடிக்கு 100 ரூபா, ஒரு அடிக்கு 100 ரூபா கணக்கு போட்டா கூட 16 பேர் என் வீட்டுல வந்து சாமானம் கழுவணும். யார் சாமானத்தை? இது வந்து பெண்ணாகரம் கிடையாது. அதுக்கு பக்கத்துல நெருப்பூர் என்றா நம்மள போல நாடக நடிகருக்கு ஒரு சொந்தமான தாய் நாடு. ஆமா. இந்த தாய் திருநாட்டிலே வாழ்ந்து புகழ் பெயர் பெற்ற தாயா விளங்கக்கூடிய நம்மளுடைய அம்மா யாரு? இது யாரு? யாரு? என்ன கேக்குறேன்? ஊரு பேர் உன்னை கேட்டனா? ஊரு பேரு நானே சொல்றேன். என்ன நாடகம்னு நானே சொல்றேன். ஆமாப்பா. அடிக்கிற அடியும் நானே வாங்குறேன். எல்லாமே நானே சொல்லி போடுறேன். என்ன அதுக்கு தானே உனக்கு விடிஞ்ச 500 ரூபாய் எஸ்ட். 500. பாப்பாத்தி அம்மா நம்மளுடைய தாயா விளங்கக்கூடிய பாப்பாத்தி அம்மா மாண்டு மடிந்து இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் இருக்கக்கூடிய மக்கள் மனதில் விட்டு மறையாத ஒரு நல்ல தெய்வம். அந்த அம்மாவுக்காக இன்று இரவு ஓரிரவு தெருக்கூத்து அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். வைத்திருக்கக்கூடிய நாடகத்தை கரெக்டா சொல்ல பார்க்கலாம். அருமையான நாடகம், சூப்பர் நாடகம். அதேதான் ஊர் பொதுமக்கள் அனைவர்களும் ஒன்றா சேர்ந்து வைத்திருக்கக்கூடிய நாடகம். சூப்பர் கூத்து. அதுதான் பா. என்ன கூத்து? அருமையான கூத்து. அருமையான நாடகம் தானே வச்சிருக்கிறது. என்ன நாடகம்? இப்ப என்ன ஆடுறோம் அதே தான். என்ன வச்சிருக்கிற அதே தான் ஆடுறது எனக்கு தெரியும். அந்த நாடகத்துக்குன்னு பேர் இருக்குது இல்ல? அந்த தலைப்பு என்ன? இப்ப ஆடுறோம்ல அதே பேரு தான். தாய் தந்தை வனவாசம். முன்னே சொல்லிருந்த ஒரு அடி மீதியா எனக்கு தெரியும்பா. நீ கரெக்டா ஞாபகப்படுத்தணும்ல? இல்ல, நீ தூக்கத்துல இருந்துக்கிற அத்தை காலுக்கு இல்ல. தூக்கத்துலையா? அப்படி கபால். தாய் தந்தை வனவாசம் இந்நாடகத்திலே நான் யார்? என்னுடைய பெயர் என்ன? என்னது? இதாண்டா சூரியகத்தி. இது சூரியகத்திங்க. எந்த பாடி பில்டர்ல அடிச்சீங்க? என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க.
அதான் ராஜா இல்ல நல்லா வந்த சுடு தண்ணியில் விடுறீங்களாடுமே வரீங்க. நாய் அச்சம் அச்சம் ஆ? ஆ என்ன அச்சம் 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 அச்சம். ஏன்டா அழுவுற அதை ஏன்டா அடிக்கிற மடம் அச்சம் மடம் ஞானம் ஞானம் பயப்பு பயற்பம் இது அனைத்தும் அனைத்தும் அடக்கி ஒடுக்கி எங்க அடக்கட்டும்? இது சொன்னா தானே அடக்குவேன். அடக்குற வட நீ சொன்னா தானே அடக்குவேன். ஏ விஜயா கலரி ஓட்ட உடைங்க. நான் கேட்கிற கேள்விக்கு டக்கு 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 என்று பதில் உரைக்க வேண்டும். இதற்கு மேல் பிழை என்று வந்தால் ஆ. என்னை கொன்று விடுங்கள். ஆகட்டும். மன்னாதி மன்னர்களும் டக்கு டக்கு மங்களமுடி வேந்தர்களும் டக்கு டக்கு ராஜாதி ராஜர்களும் டக்கு டக்கு. என்னடா டக்கு என்னடா டக்கு டக்கு வாசல வச்சு அப்படியா? பார்த்தா கால போயிட்டு தெரியுமா? நான் சொல்லுமா? நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? கேட்கிற கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் வரணும். நீங்க நான் டக்கு டக்குன்னு தான் சொல்றேன். அதுக்கு தான் டக்கு டக்குனியா? இனிமே டக்கு டக்கு விட்டுரு. சரி நான் கேட்கிற கேள்விக்கு ஆ ம் ஆ ஆ ஆ ம் ஆ. அப்படின்னு ஊன் கொடுத்து கேள். இதை கரெக்டா பண்ணுவேன். மன்னாதி மன்னர்களும் நான் எங்க வந்துடுறேன். இப்ப சொல்லுங்க. மன்னாதி மன்னர்களும் மகன முடிதாங்கிய வேந்தர்களும் மூங்கு ராஜாதி ராஜர்களும் ராஜா மாதாண்டர்களும் நீங்க ஃபர்ஸ்ட் அப்புறம் ஆன்னு சொல்ல சொன்னீங்க. அத்தான் அப்ப நான் வாயை திறந்தா எனக்கு கொடுக்குறோம். நீ என் முன்னாடி மட்டும் வாயை திறக்காதுச்சான்னு திறக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் கூப்பிட்டு வந்துருக்கேன். அது எங்க போச்சே தெரியுதுங்க. டேய், ஓ என்னுடைய பெயர் என்ன? ஜெயசீலா. சாமி, அப்படி ஜெயசீலனாக இருந்தாலும் ஜெயசீல மன்னனாக இருந்தாலும் இந்த ஜெயசீலனை ஆ, பெற்றாலே அம்மா என்னடா உங்க அம்மாங்கற? இல்ல உங்களையும் பெத்தாங்கல்ல உங்க அம்மா. பெற்றாலே என் தாய் புண்ணியவதி. இன்னும் ஒரு பையனை பெத்தால உங்க அம்மா புண்ணிய. என் தாயார் யார்? யார்? ம்.
ஓட்டருக்கு சம்பாரிச்சு விட்டேன். என்ன என்ன பண்றப்ப என்ன பார்த்தா ஒண்ணு குடியார மாதிரி தெரியுதா? இல்ல இல்லைங்க, குடியாரமே ஆ கூடவே ஒண்ணு சேர்த்த கூடாதுன்னு நினைச்சேன். இன்னைக்கு வந்து சேர்ந்துக்கிட்டேன். அதுதான் பாசம். 10 மாதம் 300 நாள் 3000 தசமி நாடி அங்கத்திலே சுமந்து வாடா மகனே வருங்காலத்தின் இளவரசனே என்று. எப்படி வாடா மகனே வருங்காலத்தில் இளவரசனை என்று சொல். கரெக்டா தான் பேசுறேன். முகாரே நான் எப்படி சொல்லணும்னா அதே மாதிரி சொல்லு. சரி என்ன சொன்னேன்? சொல்லு. 10 மாதம் 300 நாள் 3000 தசமி நாடி அங்கத்திலே சுமந்து வாடா மகனே வருங்காலத்தின் இளவரசனே என்று. என்று நீ நேர்வழியில் போன குறுக்கோளில் வந்துடுறேன். குறுக்கோளியில வர்றதுக்கு உனக்கு 500 ரூபா. என்னை பெற்றாலே என் தாய். யாருங்க? என் அம்மா சிவகாமி. யாரு? இந்த சிவகாமியா? எந்த சிவகாமி? நம்ம பன்னி கடைக்காரர் வச்சிருக்குது. பன்னி கடைக்காரி வச்சுக்கிறான். அந்த சிவகாமியா? அது இல்லடா எங்க அம்மா. என் நாட்டுக்கே இளவரசி. ஓ, தாயார் சிவகாமி. ஆமா. தந்தையார்? என் தந்தையார் யார்? சிவராஜ மன்னன். சிவராஜ மன்னன். ஆமா. சரி, இருவர் சிவராஜனுக்கும் சிவகாமிக்கும் நாங்கள் உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர்? சாமி, உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கறேங்க. என்னடா கேள்வி? அந்த கேள்விக்கு மட்டும் தகுந்த பதில் நீங்க சொல்லணும். சாமி, பாருப்பா, கூட்டிட்டு போ. ஒரு ஆண்டு காலமாக ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவியும் ஒரு ஆண்டு காலமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு வர்றாங்க நாட்டுல. சரி. அந்த நாட்டுல வாழ்ந்துட்டு வரப்ப நல்லா சீரு சிறப்போடு இருக்கிறாங்க. புருஷனுக்கு உடம்புக்கு முடியாத போயிருக்கு. பொண்டாட்டிக்காரி ஆசைப்படுறான். என்னன்னு? இது மாதிரி ஊரை சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பொண்டாட்டிக்காரி ஆசைப்படுறான். சரி. புருஷனாரே உடம்புக்கு முடியாத படுத்து கிடக்குறான். அப்ப தம்பியை கூப்பிட்டு இது மாதிரி அண்ணி ஆசைப்படுறா, இது மாதிரி போய் உலகத்தை சுத்தி காட்டு அப்படின்னு தம்பி கிட்ட சொல்ல. சரி. அதே மாதிரி தம்பிக்காரனும் அண்ணியை கூட்டிட்டு ஊரெல்லாம் சுத்தி பார்க்கறதுக்கு போறாங்க. ஒரு ஆற்று குலை, குளம் குளம் அப்படி குளம்னு சொல்றான். ஆட்டு குளம் இல்ல, ஒரு குளம். அந்த குளத்துல தாமரை தடாகம் அப்படியே அழகாக பூத்து குலுங்குது. தாமரை பூவாகப்பட்டது பூத்து குலுங்குகிறது அந்த குளத்திலே. ஆமா. அது அண்ணி ஆசைப்படுறான். எப்படி? அந்த பூ எனக்கு வேணும், அந்த குளத்திலே பூத்திருக்கக்கூடிய அந்த தாமரை எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி அண்ணி ஆசைப்பட்டாங்களே அப்படின்னு அண்ணன் பொண்டாட்டி ஆசைப்பட்டா கொழுந்தனாரு பறிச்சு கொடுக்கணும், பறிச்சு தரணும் அப்படின்னு சொல்லி கொழுந்தனாரு பறிக்கிறதுக்கு போறா. அப்படி போகும் தருண காலங்களில் சாமி ஆழமா இருக்குதுன்னு பயந்துகிட்டு திரும்பி வந்துடுறோம். அப்ப அண்ணி ஆசைப்பட்டது பறிச்சு கொடுக்க முடியல. சரி, நம்மளே பறிச்சுக்கலாம் அப்படின்னு அண்ணி போய் பறிக்கிறதுக்கு போறாங்க. தப்பி தவறி அந்த குளத்துல தவறி விழுந்துட்டாங்க. ஆமா. சரி. அண்ணிய காப்பாத்தணுமேன்னு சொல்லி கொழுந்தனாரு ஓடுறா. அப்படி அப்ப அண்ணி ஒண்ணு சொன்னிச்சான். என்னன்னு? என்ன காப்பாத்தணும் நீ நினைச்சீங்கன்னா உன் அண்ணன் கைப்படாத இடத்த பார்த்து என்ன தூக்கி விடு அப்படின்னு அண்ணி சொல்லிச்சான். எதை பிடிச்சி தூக்கிருப்போம்? அண்ணன் கைப்படாத இடம், அதை பிடித்து தூக்கினால் மட்டும்தான் அண்ணியை காப்பாத்தணும். அண்ணியை காப்பாத்தணும்னு சொல்லி ஓடுறான். அப்ப அண்ணி சொல்லுது, என்ன காப்பாத்துறன்னு நீ நினைச்சீனா உன் அண்ணன் கைப்படாத இடத்த பார்த்து என்ன தூக்கு அப்படின்னு சொன்னிச்சான். அவன் எதை பிடிச்சி தூக்கிருப்பான்? என்னடா கையை பிடிச்சி தூக்கிருப்பான்? இது எனக்கு பதில் தெரியல. கேள்வி ஏற்பட்ட கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாத ஒரு தெரியல. எனக்கு அதுதாங்க முன்னில இருந்து சந்தேகம். உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கும் தெரியாதுங்க. உனக்கும் தெரியாதுதான் இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறியா? அண்ணன் கைப்படாத இடம் ஏதாச்சும் ஒரு இடம் இருக்குதா? கை புரட்சி முன்னாடி கை தொடர்றது இல்லையா? ஆமா, கைப்பட்டிருக்கும். உடம்பு அப்புறம் உடம்பு கட்டி பிடிக்கிறாங்க பட்டிருக்கும். வேற எதை? இடுப்பு பிடிச்சிக்கிறது இல்லையா? வேற எங்கடா? தலை முடி. அப்புறம் மயத்தை பிடிச்சி புத்து கொடுக்கறது இல்லையா? ஏப்பா இதை விட என்னப்பா நான் சொல்லட்டும், இதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் தெரியலடா.
கண்ணை கைப்படாத இடம் அது எந்த இடமா இருக்கும்? எல்லா இடத்துலயுமே கைப்படும்டா, எங்கடா படாதுன்னு நம்ம சொல்ல முடியும். சரி, இது போகட்டும். இது விட இல்லை, இதுக்கு விட இல்லை. இன்னொரு கேள்வி. இன்னொரு வேஷத்துக்கிட்ட கேட்டுக்குவியா? டைம் ஆகிட்டு இருக்குது. நான் இதை இப்ப எதிர விட்டோம். நேற்று பருத்திக்கா சொல்லல. நாங்க எத்தனை பேர் இருந்தோம்? கூடி பிறந்து கூட்டுப்பால் உண்டு, சேர்ந்து பிறந்து சேனைப்பால் உண்டு. சாமி மகாராஜா, நீங்கள் யார் யார் பிறந்தீங்க? எத்தனை பேர் பிறந்தீங்க? எல்லாம் ஒரே தரத்துல வந்தீங்களா இல்ல வெவ்வேறு தரத்துல வந்தீங்களா? ஒரே தரத்துல தான் எல்லாம் வந்து. நான் மட்டும் என்ன பிளைட்ல வந்து இறங்கணும்? என்ன எந்த தரத்துல வருவாங்க? நீங்க கூட பிறந்ததுங்க. நாங்க அண்ணன் தம்பி 3 பேர் கூட பிறந்தீங்களா? எங்களுக்கு ஒரு தங்கை. அப்ப உங்க தங்கச்சி நான் சேர்த்துக்கிட்டா? யார் தேக்கிற? இல்லைங்க, ஏய்க்கலைங்க, கணக்கில் சேர்த்திட்டா எத்தனை? என் தங்கச்சியே நீ கணக்கில் சேர்த்தியே இல்ல? கணக்கில் தான் சேர்த்தணும். 4 பேர். 4 3 7. நீ நாயப்போ கரெக்டா கேளு. 60. டேய், அப்படி 4 பேர் பிறந்தாலும் எனக்கு காலாகாலத்திலே எனக்கு காலாகாலத்திலே திருமணம் நடந்தது. யாருங்க? யார் சாமி? யாரை திருமணம் செய்தீங்க? யார? சிந்தாமணி. சிந்தாமணி? ஆமா. சிந்தாமணியை திருமணத்தை செய்து இப்ப நாங்க புதுசா திருமணம் செய்த இளஞ்சோடிகள். அட கல்யாணம் இப்பதான் ஆகிக்குது. ஆமாடா. இன்னும் பட்டு நைட்டு நடந்துச்சே இல்லையா? இல்ல தெரியுமே தெரியாது. என்னன்னு எனக்கு தெரியாது. நான் வருதா எதுக்கு கத்து கொடுக்குறேன்? அது நானே கத்துக்கிறேன். இருந்த போதிலும் இன்று தினம் என் தாய் தந்தையை அதிசீக்கிரமாக சந்திக்க வேண்டும். சரி, அதனால் புறப்பட்டு போவோம். வாங்க. டைம் நோவு நோவு பாப்போம்.